70,352 கோடி ரூபாய் மதிப்புல ரிலையன்ஸும் டிஸ்னி ஸ்டாரும் ஒன்னாயிட்டாங்க, மெர்ஜ் ஆயிட்டாங்க. இது அபிஷியலான இன்ஃபர்மேஷனே வந்துருச்சு. இந்த மெர்ஜ் மூலமா இந்தியன் கிரிக்கெட் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆக போகுது, இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் மத்தியில் இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது ஒரே நாடு ஒரே கலாச்சாரம்ன்ற ரேஞ்சில் பேசிட்டு இருக்காங்களே, அதே மாதிரி இப்போ கிரிக்கெட்டுக்கான ஒரே மீடியா அப்படின்னு சொன்னா அது ரிலையன்ஸ் தான் அப்படின்னு சொன்னா அது மிக ஆகாது. ஏன்னா இந்த பங்குதாரர் அப்படின்னு பார்க்கும்போது யாருடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குன்னா கன்ஃபார்மா ஜியோ தான். ஜியோவுக்கு தான் இப்போ அதிகமான பங்கு இருக்கு இந்த மெர்ஜ் மூலமா. இப்படி இருக்கும்போது இதுல என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா இருக்க போகுது அப்படின்றத நாம பார்க்க போறோம். முதல் விஷயம், இந்தியாவுடைய கிரிக்கெட்ல ஊடகத்துறையில ஒரே ஒரு விஷயம் தான் ஆதிக்கம் செலுத்த போகுது, அதுதான் ரிலையன்ஸ் ஜியோ. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க தங்களுடைய ஷேரை வந்து நிலைநிறுத்திட்டாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் உடைய ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் ஜியோ சினிமா. இந்த ஜியோ சினிமாவுக்கு இப்ப பிராண்ட் வேல்யூ எங்கேயோ எகிற போகுது. ஏன்னா இந்தியாவில் நடக்கிற எல்லா மேஜர் கிரிக்கெட் ஈவெண்ட்ஸ்க்கும் இவங்க கிட்ட தான் இனிமே பிராட்காஸ்டிங் ரைட்ஸ் இருக்க போகுது. ஐபிஎல், டபிள்யூபிஎல், டொமஸ்டிக் கிரிக்கெட் லீக்ஸ், இது இல்லாம ஐசிசி நடத்துற டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே இனிமே ஜியோ அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ள தான் வரப்போகுது. அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இப்போ இதோடைய இன்னொரு பங்குதாரரான ஸ்டார் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கு மிகப்பெரிய பலமே அதோடைய டிவிக்கான ஆடியன்ஸ் தான். ஸோ அப்படியே அவங்க தங்களுடைய அந்த பிராட்காஸ்டிங் ரைட்ஸை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. சரி, இந்த ரிலையன்ஸ் டிஸ்னியோட இணைப்பு மூலமா இந்தியன் கிரிக்கெட்டுடைய பிராட்காஸ்டிங்ல எந்த மாதிரியான சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல் விஷயம், இந்த டிஸ்னி ஹாட்ஸ்டார். இந்த டிஸ்னி ஹாட்ஸ்டாரா ஜியோ சினிமாவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியோ சினிமா தான் இப்ப டாப்ல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆடியன்ஸை கவர் பண்ணிட்டாங்க. அதன்படி பார்க்கும்போது இந்த டிஸ்னி ஹாட்ஸ்டாரோடைய அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் வந்துருக்கு. ஏன்னா இப்ப இந்த இணைப்பு மூலமா என்ன ஆயிடும்னா இப்ப இந்த டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல இருக்கிற கண்டென்ட் ஃபுல்லாவே ஜியோ சினிமாவுக்கு வந்துடும். அதனால அந்த டிஸ்னி ஹாட்ஸ்டார்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குமா இல்ல குட்டி குட்டி ஈவெண்ட்ஸை மட்டும் அவங்க வச்சு நடத்துவாங்கன்னா நமக்கு தெரியல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த டிஸ்னி ஹாட்ஸ்டார் கிட்ட தான் ஐசிசி சம்பந்தமான எல்லா பிராட்காஸ்டிங் ரைட்ஸ் இருக்கு. அதாவது எல்லா வேர்ல்டு கப் மேட்சஸுமே இந்த டிஸ்னி ஹாட்ஸ்டார் தான் வழங்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இது டைரக்டா ஜியோ சினிமாக்கு அப்படியே போயிடும். இப்ப டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல ஜியோ சினிமா வர்சஸ் டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல டிஸ்னி ஹாட்ஸ்டாரை விட ஜியோ சினிமா தான் டாப்ல இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட நிறைய ரைட்ஸ் வந்துருச்சு, ஃப்ரீயாவே தராங்க. அப்படியே இன்னொரு பக்கம் டெலிவிஷன்ல ஸ்டார் ஸ்போர்ட்ஸா இல்ல ரிலையன்ஸ் உடைய ஸ்போர்ட் 18 அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் டாப்ல இருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது இந்த மெர்ஜால என்ன ஆகும்னா ஒன்னு ஸ்போர்ட் 18 அப்படின்ற ஒரு சேனல் இருக்காது. அப்படி இல்லைன்னா சில மைனரான லீக்ஸ்லாம் நடக்குதுல்ல, அதை மட்டும் வச்சுப்பாங்க அங்க பிராட்காஸ்ட் பண்றதுக்காக. உதாரணத்துக்கு இந்தியாவுடைய பைலேட்டரல் சீரீஸ்லாம் ஸ்போர்ட் 18ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டபிள்யூபிஎல் எப்படி வருதோ அதை அப்படியே கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இணைப்புக்கான அக்ரிமெண்ட்டை பிப்ரவரி 28 அறிவிச்சாங்க. ஆனா சிசிஐன்னு சொல்லப்படுற காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து அவங்க அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறமா இந்த லீகல் அத்தாரிட்டிஸ் கிட்ட எல்லாம் அவங்க அப்ரூவல் வாங்கணும். இந்த ஒரு ப்ராசஸே ஒரு 10ல இருந்து 12 மாசங்கள் ஆகும். அதுக்கப்புறம் தான் அபிஷியலா இது ரெண்டும் ஒன்னாகும். சரி, இப்போதைக்கு இந்த வருஷத்துல பிராட்காஸ்டிங் ரேட்ல எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. உதாரணத்துக்கு ஐபிஎல் 2024 அதே மாதிரி டிஜிட்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜியோ சினிமால தான் நீங்க பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் டிவியில பார்க்கணும்னா இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்ல தான் பார்க்க முடியும். அதே மாதிரி T20 வேர்ல்டு கப் 2024 பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயும் டிஸ்னி ஹாட்ஸ்டார்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த வருஷம் எதுவுமே இருக்காது. ஆனா இதோட எஃபெக்ட் எங்க தெரியும் அப்படின்னா அடுத்த வருஷம் தெரியும். ஏன்னா 2025ல சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்க போகுது. அது ஐசிசி டோர்னமெண்ட். இப்போதைக்கு ஐசிசிக்கான மீடியா ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கு? ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிட்டயும் டிஸ்னி ஹாட்ஸ்டார் கிட்ட தான் இருக்கு. இப்போ இந்த டிஸ்னி ஹாட்ஸ்டாரும் ஜியோ சினிமா ஒன்னானதால அந்த அடுத்த வருஷம் என்ன மாதிரியான எஃபெக்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து ஜியோ சினிமா பிளாட்ஃபார்ம்லேயே வருமா இல்ல வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல வருமா, அப்படி பாத்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வருமா, ஸ்போர்ட் 18ல வருமான்னு பல கேள்விகள் இருக்கு. ஆக்சுவலா டபிள்யூபிஎலுக்கான டிஜிட்டல் மீடியா ரைட் ஜியோ சினிமா கிட்ட இருக்கு. விமென்ஸ் இன்டர்நேஷனல் மேட்சஸ்க்கான மீடியா ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு. மேபி ஜியோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு பேரோட கூட ஒரு புதிய தளம் உருவாகலாம், சொல்ல முடியாது. ஸோ இந்த இணைப்பு மூலமா ஒரே ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியுது, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மற்றும் டிஸ்னி ஹாட்ஸ்டார் இந்த குரூப்பை விட ரிலையன்ஸ் குரூப்புக்கு தான் இதுல வந்து ஜாக்பாட்னு தோணுது. ஏன்னா அவங்க கிட்ட தான் ஷேர் அதிகமாகவே இருக்கு. ஸோ இனிமே இந்தியாவுடைய
ஸ்போர்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா அது ஜியோ அப்படின்ற ஒரே பிளாட்ஃபார்மா இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.